முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் ரூபாய் 21,85 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாநில பயிற்சி கழகத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காவல்துறையின் சார்பில் 97.66 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 342 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள் மற்றும் 6 காவல்துறை இடர் கட்டிடங்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் மத்திய மண்டலத்தை 2ஆக பிரித்து விழுப்புரத்தை தலைமை இடமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள புதிய மண்டல் அலுவலகம் மற்றும் 2.13 கோடி ரூபாய் மதிப்பில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 21.85 கோடி மதிப்பீட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் கட்டப்படவுள்ள மாநில பயிற்சி கழகத்துக்கு அடிக்கல் நாட்டுமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், இந்த நிகழ்வில் முதலமைச்சர் துவக்கி வைக்கக்கூடிய திட்டங்கள், இதனுடைய பின்னணி, சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் விரிவாக பதிவு பண்ணுங்க. தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் மாநில பயிற்சி கழகத்தை தற்போது தொடங்குவதற்குண்டான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் மாநில பயிற்சி கழகத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். காவல்துறை சார்பில் 97 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 342 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், 6 காவல்துறையினுடைய கட்டிடங்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைகள் சார்பில் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு 1 கோடி ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய மண்டல அலுவலகத்தையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு 2 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டிடத்தையும் தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்துள்ளார். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 13 நபர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தெரிவு செய்யப்பட்ட 13 நேரடி நியமன தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் வருக என பணிவுடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் தலைமைச் செயலாளர் அவர்களையும் தமிழ் வளர்ச்சி இயக்குநர்களையும் வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடி நியமன தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர்களாக தெரிவு செய்யப்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்பிப்பார்கள். திரு ப. விஜயபாண்டியன். தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 3,94 லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், 61,44 லட்சத்தில் கட்டப்பட உள்ள சமூக நீதி விடுதி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலாவதாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் ரூபாய் 1.77 கோடி மதிப்பீட்டில் மதுரை மாவட்டம் வி. பெருமாள்பட்டியில் அரசு கல்லர் தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகள், ரூபாய் 2.17 கோடி மதிப்பீட்டில் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டியில் கட்டப்பட்டுள்ள சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதி கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக
சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகம், செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, தஞ்சாவூர் ஒரத்தநாடு, மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம், நீலகிரி மாவட்டம் உதகை ஆகிய இடங்களில் ரூபாய் 61.44 கோடி மதிப்பீட்டில் கல்லூரி மாணவ மாணவியர் விடுதி கட்டடங்கள் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறைகள் சார்பாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.